எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு விளாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். உங்களில் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறேன். சும்மா ஒரு ரெகுலர் செக்கப் தான், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு ஒரு பிளான் தான். எங்கே யார் என்னன்றதெல்லாம் அப்படியே போக போக விளாகில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன வேலை இருந்துச்சு வீட்டில், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்படியே கிளம்பணும். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டிஃபன்லாம் ரெடி பண்ணுறேன்னா அப்படியே சாப்பிட்டே கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன், இந்த டிஷ் வாஷர். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் ஒரு டைம் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அது நிறைய பேர் பார்க்கல நினைக்கிறேன். திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸில் கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. இது என்ன பிராண்டு, என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன், 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 1 இயராக நான் எப்படி யூஸ் பண்ணேன் அதோட ரிவ்யூவுமே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பிராண்ட் வந்துட்டு மைடியா பிராண்டு. நான் வாங்கும்போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16,000 17,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. அதுவுமே வந்து 24 இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு சில கார்டு ஆஃபர்ஸ்லாம் போட்டதும் 17,000க்குள்ளே வந்துடுச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பார்த்த டிஷ் வாஷர் எல்லாமே 45,000 50,000லாம் குறைஞ்சி கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த பாஷ், ஐஎஃப்பி, அப்புறம் இந்த ஃபேபர் அந்த மாதிரி பிராண்ட்லாம் பார்த்தேன். ஸோ எனக்கு இதில் வந்து கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் பார்த்ததுமே சரி, ஓகே, இந்த காஸ்ட் வைஸ் பார்த்தா நமக்கு இது ஓகே தான் அப்படின்னு பார்த்துட்டு தான் சரி இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளால் வந்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு பாத்திரம் கழுவுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்போயுமே எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அப்போ இந்த டைமில் வந்து எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த ஷோரூம்லேயுமே நான் பார்க்கவே இல்லை. இது வெறும் ஆன்லைன் மட்டும்தான். சர்வீஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா தோஷிபா அந்த பிராண்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து நமக்கு சர்வீஸ்க்கு வந்துடுவாங்க. ஸோ சர்வீஸ்க்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன பயனா, ஆன்லைன் பிராண்ட்னா இப்போ நம்ம அகரோலாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், எந்த ஷோரூம்லுமே கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாயிருமே, அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 5-6 மந்த்ஸ் தான் ஆச்சு வாங்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்யாவில் இருக்குது, விவேக்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷோரூம்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பிராண்டு. ஸோ நமக்கு தேவை நம்மளோட வேலையை கொஞ்சம் குறைக்கணும். அதுக்கு வந்து எவ்வளோ காசு போட்டால் அவ்வளோதான் போட்டு நம்ம வந்து வாங்கணுமா அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ எனக்கு இப்போதைக்கு இது கரெக்டாக இருக்குது. 1.5 இயர்ஸ் கிட்ட வந்துருச்சு நான் வாங்கி. இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூட இதில் வச்சதே கிடையாது. நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா அந்த வெசல் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணிவிடும். 2 விஷயந்தான், அதில் இருக்க சால்ட் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ டிஷ் வாஷர் பவுடர் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நிறையவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. அதே மாதிரி ரின் சைடு வந்து ஒன்று ஊற்றுவோம், பாத்திரம் வந்து நல்லா கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கறதுக்கு. அதுவுமே அப்பப்போ செக் பண்ணி ஃபில் பண்ணி வச்சிடணும். ஸோ எனக்கு வந்துட்டு என்னென்னா, இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்தோம்ல, நிறைய இந்த ஸ்பாஞ்ச்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கிச்சனில், அதில் தான் வந்து அவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் பயந்தேன். நம்ம என்ன டெய்லியுமா அதுக்குன்னு ஒரு ஸ்பாஞ்சு புதுசாக வாங்கி நம்ம தேய்க்க முடியும்? நம்மளாம் ஒன்று வாங்கினா அட்லீஸ்ட் ஒரு 5-6 மாதமாச்சும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாச்சும் பண்ணுவோம்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஹாட் வாட்டர்லேயே நமக்கு ஃபுல்லாக கழுவி கொடுத்துருமா. அதனால் இந்த பிரச்சனையே கிடையாது. நான் வந்து பிராண்டுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணல, நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் அதை பற்றி நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, நீங்கள் என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்க, எப்படி இருக்குது, ரிவ்யூ சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி எனக்கு அது கிடைச்ச சான்ஸாக நினச்சிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் நான் அதை பற்றி ஃபுல்லாக காமிக்கிறேன் இல்லையா. ஸோ அதனால் நான் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டேன். சில பேர் யோசிப்பாங்க, நல்லா பிராண்டாக போய் காஸ்ட்லியாக வாங்கினா தான் ப்ராடக்ட் நல்லா இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரே வேலையை தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற பிராண்ட்லாம் எப்படி இருக்குன்னு நான் தேடி பார்த்ததெல்லாம் கிடையாது, எந்த ஒரு சர்ச்சுமே பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சது நல்லாயிருக்கு. மேபி ட்ரை பண்ணால் பண்ணி பாருங்கள். இந்த வீக் வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தான் ஃபங்க்ஷனு. ஸோ எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. 5th மந்த் வந்துட்டு பூ முடிப்பாங்களா, வந்து வளையெல்லாம் போடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அம்மா தான் நான் டிசைட் பண்ணாங்க. சரி இந்த வீக் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா 5th மந்த் ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆகிடுச்சு. சரி இப்போ கரெக்டாக இருக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டில் தான் பிளான் பண்ணாங்க. ஸோ இந்த சாரீ தான் வந்து அம்மா கொடுத்தாங்க. இது வந்து அம்மாவோட சாரீ தான். இதை கட்டிக்கோ இன்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே இந்த சாரீ மேலே ரொம்ப நாளாக ஒரு கண்ணு தான் இருந்தது. ஏன்னா என்கிட்ட இந்த கலர் கிடையாது. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு தம்பியோட என்கேஜ்மெண்ட் அப்போது நான் கூட இந்த பன் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு கொண்டை போட்டு ஆன்ட்டி மாதிரி இருந்தால் நிறைய பேர் சொன்னீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் மனசு எனக்கு அப்போ வலிச்சுது, இப்போ தெரியல. ஸோ அப்போ போட்ட ப்ளவுஸ் தான். அப்போ வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுலேருந்து ப்ளவுஸ் நல்லாவே கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்போ நான் வந்து போய் 2 ஸ்டிச் போட்டு வந்தேன் சைடில், கொஞ்சம் டைட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு சும்மா ஒரு துணி எடுத்து ஆரி ஒர்க் மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சும்மா எடுத்து தச்சது தான். எந்த ஒரு சாரீக்குமே எடுக்கல. பிங்க் கலரில் ஒன்று தைச்சா நம்ம நிறைய இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சேன். பட் இந்த சாரீக்கும் அது சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு. அதில் வேறு ப்ளூ கலரில் அந்த த்ரெட் மாதிரி போட்டு கொடுத்தாங்களா, எம்ப்ராய்டரி ஒர்க்கா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் ப்ளூ சாரியா. ஸோ மேட்ச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸையும் நான் அது கூட பேர் பண்ணிட்டேன்.
சரி, இதுதான் என்னோட அவுட்ஃபிட் இந்த ஃபங்ஷனுக்குன்னு சொல்லி நானே டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஒரு மாரி ஷையா தான் இருக்கு. ஷையா ரொம்ப. சரி எதுக்கு நம்ம பண்ணோம்? ஃபர்ஸ்ட்டு தான் பண்ணோம். அப்பதான் கொஞ்சம் சின்ன பிள்ளை மாரி இருந்திருப்போம். இப்போ இவ்ளோ பெரிய பொண்ணு இருக்கும்போது சரி 7 இயர்ஸ் ஆயிடுச்சு அவளுக்கும். இப்போ நமக்கு தேவையா அந்த ஃபங்ஷன்லாம்? இப்படி தான் யோசிச்சு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்புறம் நம்ம வீட்ல எப்படி விடுவாங்க இதெல்லாம்? எல்லாமே ஃபர்ஸ்ட்டு பிள்ளை மட்டும் உங்களுக்கு ஒஸ்தி, செகண்ட் பிள்ளைன்னா என்ன உங்களுக்கு கிச்சா இளிச்ச வாய் மாரியா? அப்படின்ற மாரிலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி பெருசா ரொம்பலாம் நெறைய பேர் என்ன பண்ண வேணாம். சிம்பிளா நம்ம மட்டும் வீட்லயே பண்ணிப்போம். அதாவது நம்ம சரௌண்டிங்ஸ்ல மட்டும் கூப்பிட்டு பண்ணிப்போம் அப்படின்ற மாரி தான் சொன்னேன். அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க, இவங்க கோச்சுப்பாங்க, அவங்க கோச்சுப்பாங்கன்னு அப்படியே ஒருத்தவங்களும் ஆள சேர்த்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து சில்க் சாரின்னு தான் சொல்லி குடுத்தாங்களா, நமக்கு வந்து வீட்ல அயர்ன் பண்ண வராது அதெல்லாம்னு சொல்லி கொண்டு போயிட்டு நானு கடையிலேயே குடுத்துட்டு வந்தேன். அயர்ன் பண்ணி வைங்க ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன்னு. அப்புறம் இந்த ஃப்ராக் பத்தி கேட்டீங்கல்ல, இந்த மேக்ஸி இது 2மே வந்துட்டு, ஆ இது கூட இன்னொரு ஒயிட் ஒண்ணு இருந்துச்சு. இது 3மே செட்டா வாங்கல. தனித்தனியா தான் மிந்த்ரால வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அந்த ஒயிட் தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா, அதில இருந்தது ஒரு மாரி இருந்துச்சு. எனக்கு வந்த ப்ராடக்ட் ஒரு மாரி இருந்துச்சு. ஆனா, இந்த கிரீன் அண்ட் இந்த ஆரஞ்சு இது 2மே வந்துட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணோ அதான் வந்துச்சு. அண்ட் சைஸுமே கரெக்ட்டா இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு பேண்ட் எல்லாம் போட்டு குர்த்தி மாரி போடுறதுக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. எங்கே போனாலும் இந்த பேண்ட் ஒரு மாரி நமக்கு வெட்டுற மாரியே இருக்கா இடுப்புக்கிட்ட. ஸோ நமக்கு அது சரி வர மாரி இல்ல. அதனால இந்த மாரி கொஞ்சம் ஃபுல் ஃப்ராக் மாரி போட்டோன்னா, அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி ஆப்பம் தான் நைட்டு அரைச்சி வச்சுருந்தேன். நான் ஒரு ஒரு கணக்குலே இல்லை. சரி எப்படியும் புளிக்காது. ஏன்னா கரெக்டாக அந்த அன்னைக்கு வேறு நைட்டு சரியான மழை வந்துருச்சா, கிளைமேட் வேறு சுத்தமாக சேஞ்ச் ஆனதும் கண்டிப்பாக புளிக்காது. காலையில் வேறு ஏதாச்சும் தான் அடை மாதிரி தான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் நல்ல வேளை நல்லா புளிச்சு வந்துருச்சு ஆப்பம். சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடும்னு சொல்லி காலையிலே டக்குன்னு தேங்காய் பால் மட்டும் அரைச்சிட்டு ஆப்பம் போட்டுட்டேன். ஆப்பமுக்குமே ரொம்ப சிம்பிள் மெஷர்மெண்ட் தான். நிறைய பேர் ரிஸ்க் எடுத்துப்பாங்க. ரைஸ் போடுறது, அதான் வடித்து சாதம் போடுறது, அவல் போடுறதுன்னு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒன்றுமே இல்லை. 1 கப் நீங்கள் வந்து இட்லி ரைஸ் போட்டிங்கன்னா 1 கப் அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சரிசி, அதுக்கு 2மே சேர்த்து 1/4 கப் வந்து உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். இதுதான் மெஷர்மெண்ட்டே. ஸோ இதை டபுளாக பண்ணுங்க. நிறைய பேர் இருந்தாங்கன்னா, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அப்படியே டபுள் ட்ரிபிளாக போயிருங்க மெஷர்மெண்ட்ஸில். பட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஆப்பம் சூப்பராக வரும். நல்லா வரணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு புளிச்சிடணும். ஆப்பம் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வருதோ அப்போ தான் அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த சமைக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்தால் தான் நமக்கு அன்றைக்கி டேவே எனக்கு சொல்லப்போனால் எனக்கு அப்படி தான் இருக்கும். எனக்கு அது மட்டும் நல்லா வரல, ஒரு இட்லி வந்துட்டு ஏதோ ஒன்று சொதப்பல் ஆகிடுச்சு, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி அப்படியே மனசே கஷ்டமாக என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு மாவு அரைச்சி முடியும். பட் அதெல்லாம் ஸ்டார்டிங்கில். இப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி ஆப்பத்தில் ஓட்ட ஓட்டியாக பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. ஸோ எல்லாருக்கும் ஆப்பம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே காலையில் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு பேக்கில் அப்படியே பாட்டிலில் ஊற்றி எடுத்துட்டேன் கையில். ஏன்னா காலையில் ஹாஸ்பிட்டல் போனால் எப்போ வருவோன்னு எனக்கு தெரியல. அதனால் கையில் கொஞ்சம் ஜூஸு அப்புறம் கம்மங்கூழ் செஞ்சு வச்சுருந்தேன். அதுவுமே கரைச்சி ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ எந்த ஹாஸ்பிட்டல்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் எனக்கு சஜஷனில் கமெண்ட்டில் நிறைய கொடுத்தது வந்துட்டு சுகன் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், அங்கே வந்து நல்லா பார்க்குறாங்க. ஸோ ஒரு டைம் அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள், அங்கேயே வந்து டெலிவரிலாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் ஒரு ஒரு 3 வாரமாக தொடர்ந்து ஒரு 4-5 வாரமாக இருக்கும் அப்பாயின்மெண்ட் போடுவேன். அப்புறம் அந்த அன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வேலை வந்து போக மாட்டேன். அதே மாதிரி தான் இது ஒரு 4 வாரமாக நடந்துட்டு இருந்துச்சு. சரி ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன், 9க்கு எக்ஸாம்லாம் முடிட்டோம். கரெக்டாக லீவ் விடுற அன்றைக்கி நம்ம போவோம். ஏன்னா காலையிலேருந்து எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஏன்னா போயிட்டு வர டைம் ஆகிடுச்சுன்னா ஸ்கூல்லேருந்து இவ்வளோ பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இவ்வளோ கூடயே அழைச்சிட்டு போயிட்டா ஃபுல் டே கூட நம்ம அங்கே உட்காந்துக்கலாம், டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்துட்டு முன்னாடி நாளே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டேன். கரெக்டாக அடுத்த நாள் போனோம். நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆகிடுச்சு. காலையில் வந்து நீங்கள் ஒரு 9 o'clock 9 to 4 வரைக்கும் பார்ப்பாங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வந்துக்கலாம். பட் வந்து இங்கே வந்து தான் நேம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அப்பாயின்மெண்ட்டு தெரியலையே, சரி ஓகே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே தான் கிளம்புனோம். மெயினாக அயன் டேப்லெட் போடணும் அப்படின்றதுக்காகவே நான் ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு மார்னிங் ஈவினிங் 2 டைமுமே கொடுத்துருக்காங்க. மார்னிங் நைட்டு 2மே அயன் டேப்லெட் கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு சும்மா ஒரு கிளாஸ் போதும். ஒரு கப்பு வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸுக்கு இல்லை ஏதோ ஒரு சிட்ரிக் ஃப்ரூட் நம்ம சாப்பிட்டு லெமன் இல்லைனா ஆரஞ்சு இல்லை ஆம்லா ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அயன் போட்டோன்னா நல்லா அந்த அப்சார்ப்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் கன்சல்ட் பண்ண டாக்டர் தான் சொன்னாங்களா. சரி ஓகே அதனால என்ன பண்ணிட்டேன், அந்த டேப்லெட்காகவே ஆரஞ்சு ஜூஸ் கையில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன்.
நான் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த நம்பிட்டு இருந்தேன். என்னதுன்னா, ஆரஞ்சு ஜூஸ் வந்து போட்ட உடனே குடிச்சிடணும். குடிக்கலைன்னா கசப்பு வந்துரும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வெளியிலலாம் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டோம்னா, கொஞ்ச நேரத்துல இந்த கசப்பாயிரும். ஒரு 5 நிமிஷம் கூட அது தாங்காதுன்னு நெனைக்கிறேன் வெளியில வாங்குனோம்னா. பட் எனக்கு நான் இந்த ஜூஸ் ப்ரெஷர் வாங்குனதுலேருந்து, அது வந்து ஒரு மித்துன்ற மாரி தான் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா மித்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இப்போ நம்ம கடையில போடுறோம். அப்போலாம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாரி ஜூஸ் புழியறது ஒண்ணு இருக்கும். சின்னதா ஒரு கப்பு மாரி வச்சு புழிஞ்சு எடுப்போமா, அது ரொம்ப கை வலிக்கும். அத விட்டோன்னா அப்படியே உரிச்சு போட்டு மிக்ஸியில அடிச்சோன்னா, செம்மையா கசப்பு வந்துரும். ஏன்னா, இந்த சீடி எல்லாமே அதில வந்து நல்லா அரைஞ்சிடுதுல்ல, அது அரைஞ்ச உடனே நல்லா கசப்பாயிடுது. ஆனா, இந்த ப்ரெஷர நம்ம வச்சு இப்படி அழுத்தின உடனே வெறும் ஜூஸ் மட்டும் தானே வருது அதுலேருந்து. ஸோ, அது வந்து எனக்கு ஈவினிங் வரைக்குமே கசப்பு கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. ஸோ எனக்கு இதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நான் சொல்லுவேன் நான் யூஸ் பண்ணுறதுல. ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் போடுறேன்னா இதில் மாதுளம்பழம் கூட போட்டுக்கலாம். அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு தான் வருவோம்லே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட்க்கு வந்து அங்கே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பக்கத்துலேயே இங்கே நல்லா தானே பார்க்குறாங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் போகணும்? எனக்கு ரொம்ப தூரம். நான் போயிட்டு வர்றதே பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு உடம்பே. ஸோ நமக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு நாள் செக்கப்புக்கே ஃபுல் டே ஓடிடுது அப்படின்னா, நம்ம அங்கே போய் டெலிவரிலாம் பார்க்குறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்தால் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ரொம்ப தூரத்தில் நம்ம போய் அட்மிட் ஆகிடும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும், இல்லை எல்லாத்தையும் மொத்தமாக பேக் பண்ணி கொண்டு போகணும். டக்குன்னு ஏதாச்சும் ஒன்றா வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது தான். சரி இருந்தாலும் நீ அப்பாயின்மெண்ட் போட்டுட்ட, ஆசைப்பட்ட வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு போனாங்க இன்றைக்கி. நானும் உங்களோட டெலிவரி வீடியோஸ்லாம் பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருந்துச்சு. இப்படி ஒரு டாக்டர் நம்ம இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லையே, எங்கேயுமே மீட் பண்ணதே இல்லையே. சரி எப்படி தான் இருக்குன்னு போய் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணேன். கையில் கொண்டு போகணுன்றதுக்காகவே நைட்டு வந்து கம்மங்கூழ் ரெடி பண்ணி வச்சேன். எனக்கு இந்த டைமில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நிறைய போட்டு கூட்டு பொரியல் ரசம் அது இதெல்லாம் சாப்பிடாம சிம்பிளாக ஒரு கூழ் சாப்பிட்டோமா முடிஞ்சிருச்சு, ஒரு இட்லி சாப்பிட்டோமா அதோட முடிஞ்சிருச்சு. அதுவே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வெஜிடேரியன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா நான் இப்படி சொன்னதே கிடையாது. கிண்டலுக்கு வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுற ஆள் தான். பட் இருந்தாலும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை பார்த்தா தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்குது. நான்வெஜ் ஸ்மெல்லே சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி எல்லாருக்குமே இப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்ல. ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து ஹஸ்பண்ட் டெய்லி ஆஃபீஸ் போயிடுவாங்க. லஞ்ச் எல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டுனா தனியாக வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாத காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்கி தூங்கி எழுந்துட்டு சாப்பிட்டுட்டு இதை மட்டும்தான் வேலையாக வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த செகண்ட் ப்ரெக்னென்சி வந்துட்டு ஒரு மாதிரி இது ட்ராவல் பண்ணுறது ஜாலியாக தான் இருக்குது. எனக்கு கூட நைனிலாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு எல்டர் சைல்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால நமக்கு இந்த செகண்ட் ப்ரெக்னென்சி வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மெமரபுளாகவும் ஜாலியாக தான் போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. ஆமாண்ணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு இது வரைக்குமே அந்த ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஃபீலே வரல. சொல்லப்போனால் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிட்டு ரொம்ப அப்படியே ஒரு லேசியாக அதெல்லாம் நான் எந்த ஃபீல் நான் டெய்லி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கேன். அதான் ஒரு 4th மந்த்து கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு டவுட்டில் நிஜமாக தான் நீ கன்சீவாக இருக்கியா, இன்னொரு டைம் போய் செக் பண்ணிட்டோம் வா அப்படின்னு சொல்லி கிண்டலுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கு நம்ம என்ன முடியாத மாதிரி இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு பொறுமையாக நடந்து காட்டவ முடியும். வேலை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வேலை பண்ணிட்டு தான் இருக்க முடியும். அதுக்கு நம்ம வந்துட்டு இவ்வளோ டவுட்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். பட் இன்னும் கொஞ்சம் அந்த பேபி பம்ப் பெருசாக நமக்கு கண்டிப்பாக டயர்ட்னஸ்லாம் வரும். இப்போ ஸ்டார்டிங்லன்றதுனால எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. மேபி 5th அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சொன்ன எல்லா டயர்ட்னஸும் வந்துரும்னு நினைக்கிறேன். டயர்ட்னஸ்ஸு இந்த பெயின் எல்லாமே வந்துடும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போ இருக்கிற வரைக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த வேலையை செஞ்சுக்க வேண்டியதுதான். எனக்கு இங்கேருந்து ட்ராவல் பார்த்திங்கன்னா 1 hour கிட்ட காமிச்சிது. ஸோ ரொம்ப தூரம் தான். சரி ஒரு நாள் போயிட்டு வருவோம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக போகிறதா வேணாமா டிசைட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்னி ஒரு நாள் தான் அதை டிசைட் பண்ணணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் கிளம்புனேன். ஆக்சுவலாக நான் இங்கேருந்து கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 9:30க்கு கிளம்புனேன் வீட்டிலேருந்து. அப்படியே எங்கேயுமே நடுவில் நிறுத்தவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போய் ரீச் ஆனோம். ரோடுமே கொஞ்சம் சரியில்லை கிட்ட போகும்போது. அப்புறம் போகிறதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10:15 10:30க்குள்ளேயே ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து இங்கே அப்பாயின்மெண்ட் போடுறது வந்துட்டு மெயின் கிடையாது. எவ்வளோ பேர் வராங்கன்றத கவுண்ட்டுக்கு தான் போல். அங்கே போயிட்டு நம்ம வந்து நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த நேம் வைஸ் நம்மளை வந்துட்டு கால் அவுட் பண்ணுறாங்க. சரின்னு ஃபைனலாக போய் ரீச் ஆகிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் எனக்கு முன்னாடி நான் போய் நேம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி 15 தானே பார்த்துக்கலாம், எப்படியும் ஒரு 1 hour ஆகுமா அப்படின்னு தான் நினச்சோம். ஒரு 1 hour 2 hours கூட ஆகட்டுமே பார்த்துக்கலான்னு சொல்லி தான் நேம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போக போக கூட்டம் வந்துட்டே இருக்கு. செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் இந்த ரெகுலர் செக்கப் வராங்க இல்லையா? அவங்கலாம் அதான் கன்டினியூஸா காமிக்கிறாங்க இல்லையா? அவங்களாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் மேமோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு அமுச்சு விட்டாங்க போல. அது நான் நோட் பண்ணல. பட் அங்க சொன்னாங்க அவங்களோட அசிஸ்டன்ட் தான் பார்த்துட்டு அவங்கள எல்லாருமே செக் பண்ணி அமுச்சுட்டாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் அங்க புதுசா செக் பண்ண வந்தவங்க நெறைய பேர் வந்திருந்தாங்க அன்னைக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து 3 மணி ஆயிடுச்சு. அது வரைக்குமே நேமே வரல. கேட்டால் இன்னும் 10 பேர் இருக்காங்க, இன்னும் 10 பேர் இருக்காங்கன்னு எவ்வளோ நேரமாக 10 பேர் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசித்தோம். அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இவ்வளோ நேரம் ஆகுமா ஒரு இடத்துல இப்போ செக் பண்ணுறதுக்குன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி சாப்பிட்டு வந்துடுங்கன்னு 3 மணிக்கு சொன்னாங்க. அப்புறம் 3 மணிக்கு போய் சாப்பிட்டு வந்ததும் 4:00 தான் வந்து செக் பண்ணாங்க. மேம் அப்போ தான் வந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க இருக்கிற பிஸிக்கு ஒரு ஒரு பேஷண்ட்டாக பார்க்குறதே பெரிய விஷயந்தான். ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, நல்லா பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப தூரன்றது தான் எனக்கு ஒரு பெரிய கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்ற மாதிரி தான். பட் ஆனால் இவ்வளோ பேஷண்ட்ஸை பார்த்தும் அவங்க இவ்வளோ கைண்டாக பேசுகிறாங்கன்றதே பெரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும்ல யார் இருந்தாலும். ஒரு ஒரு சில டாக்டர்ஸ் வந்து அதை காமிக்க மாட்டாங்க. பட் ஒரு சிலர் வந்து டென்ஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் பேஷண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு சில பேர் காமிச்சிருவாங்க. அதை சரியாக பேச மாட்டாங்க, சரியான ஒரு இது சொல்ல மாட்டாங்க. அப்படி செக் பண்ணிட்டா ஓகேலாம் கரெக்டாக இருக்குது, இந்த டேப்லெட் மட்டும் போடுங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுமே நின்று பொறுமையாக பார்க்குறாங்க. அண்ட் பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து நிறைய எமர்ஜென்சி கேஸ் டெலிவரி அங்கே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் செக் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பட் அவங்களும் பிஸி என்கிட்ட சொன்னாங்க. நானும் எனக்கு டைம் கிடைக்கல சுத்தமாக, ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வாங்க, உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதாவது ரெகுலராக செக் பண்ணுறவங்களுக்கு அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்துருங்க. எது வந்தாலும் 4:00 மேலே வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி ஒரு டைம் போயிட்டு வந்துட்டேன், மறுபடியும் அங்கே போகணுன்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா எனக்கு ரொம்ப தூரம். பக்கத்துலேயே பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடுதாங்க. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் டிசைட் பண்ணணும். சரி அப்படியே அவ்வளோ தூரம் போயிட்டோம். பக்கத்தில் வந்து பெருங்குடியில் ஃப்ரெண்டோட ஷாப் ஒன்று இருக்குது, ராஜ் குக்வேர். ஸோ இங்கே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். சரி இங்கே சும்மா போயிட்டு வந்துடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் போய். அவங்களோட புது ஷோரூம் வேறு இங்கே அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே போக முடியல, ஏன்னா அது ஸ்டார்டிங்கிறதுனால. அதாவது அப்போ தான் ப்ரெக்னன்சியே தெரிஞ்சுது. ஸோ அது ஸ்டார்டிங்கிறதுனால ட்ராவல் பண்ணலை. சரி இங்கே மட்டும் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா ரொம்ப நாளாக நான் வந்து ஒன்று பார்த்து வச்சுருந்தாங்க, ஒன்று வாங்கணும்னு. ஸோ அது வந்து இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனோம். அதாவது நாங்கள் எப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லோரும் 2 ஃபேமிலி சேர்ந்து எங்கேயா சாப்பிட போயிடும். ஒரு மாதிரி அங்கே போய் உட்காந்து நல்லா பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதாவது நிறைய பேர்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசினாலே நமக்கு அந்த கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ல. அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் போனதுக்கப்புறம் இப்போ நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு போல். பட் எல்லாமே வாங்கணும் ஒரு ஆசை இருக்கும் தான் நமக்கு. ஆனால் இருந்தாலும் நான் பார்த்துட்டு போனது ஒன்று தான். அது ஒரு ஒரு ஹண்டி மாதிரி, சின்ன ஹண்டி மாதிரி ஒன்று வாங்கிப்போம். கிரேவிலாம் வைக்கிறதுக்கு, பிரியாணி பண்ணுறதுக்கு இல்லை, கிரேவிலாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிராஸில் தான் வாங்கலான்ட்டு போயிருந்தேன். அப்புறம் இதில் வந்து எடுத்து காமிச்சிருந்தாங்க. அந்த பிராஸில் வந்துட்டு அழகு இருக்குல்ல, நம்ம அரிசிலாம் மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வச்சுருக்கேன். பிராஸில் என்கிட்ட இல்லை, பட் வந்து புதுசாக வந்திருக்குன்னு எடுத்து காமிச்சாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்ற அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் தான் இருக்கும். ரொம்ப குட்டி அழகு தான் நான் வச்சுருக்கேன். அதுதான் போடுறேன். அதுவே வந்துட்டு கொஞ்சம் மீந்துடும். அதனால் குட்டி அழகு வந்துட்டு வாங்கிட்டு அது கூட நான் பார்த்துட்டு வச்சுருந்த ஹண்டியும் வாங்கிட்டேன். அது வந்து ஒரு நாள் நான் ஷார்ட்ஸில் வீடியோ போடும்போது காமிக்கிறேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பர்சனலாக எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது வந்துட்டு குவாலிட்டி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு தரமான ப்ராடக்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க எல்லாமே. ஹாஸ்பிட்டலில் செக்கப்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வரும்போது தான் அது வாங்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடி வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து நைட்டு 8 ஆகிடுச்சு. அப்போ தான் ஹஸ்பண்ட் கேட்டார், இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு செக்கப் நம்ம போயிட்டு வெயிட் பண்ணி இவ்வளோ பார்க்கணுமா, பக்கத்துலேயே பார்க்கலாமா, இங்கேயே நல்லா தானே பார்க்குறாங்க. நல்லா தான் பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நிறைய பேர் கொடுத்த ஹைப்பில் தான் சரி போய் பார்க்கலான்னு போனேன். பட் இவ்வளோ லேட் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அங்கே நியர்பை இருக்கவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இங்கே பார்த்துக்க வேண்டியது அப்படி டிசைட் பண்ணிட்டேன். சரி ஓகே, நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் அடுத்த விலாகில் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனோட மீட் பண்ணுறோம். பை பாய், டேக் கேர்.